பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய். எங்க பதில் எங்க? எத்தனை முறை கேட்கிறேன். மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க மாடங்க. ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி. ஆடு வளர்ப்பேன், அரசு பணி. மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பார்க்குறேன் சிங்களன். நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியாக மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். 1 கோடியா, இந்த இது 2 கோடி வருதா, 3 கோடியா, போ மீனை பிடிச்சி. நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம், என்ன வேணும் போ, நீ போ. மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்தில் கட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி தூக்கி அங்கே கொண்டு போ, இங்கே போ, சீட்டின் கொண்டே வருவேன். ஏன்? என் 4வது தாய்க்குடி பரதவர்கள். நீ மீன் பிடிக்கிறனால காரண பேர் மீனவங்கிற, அவன் குடிப்பெயர் பரதவன். ஆதிக்குடி நான் குறவன், 2வது குடி நான் கோன், 3வது குடி நான் வேளாளர், 4வது குடி பரதவர். இதான் என் தாய்க்குடி. இதில் இருந்தாண்டா உலகம். போய் இன்னொன்று கேட்டு பார்த்துக்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்க. எல்லா பயிலும் எங்கிலிருந்து வந்தவன் தான். நான் வேளாண்மை எப்படி அரசு பணியாக மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலையும் அரசு பணியாக மாற்றிடுவேன். நானே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன். படித்தவர்களுக்கு வேலை. நீ இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல, அது மாதிரி. தம்பி சொல்லுங்கம்மா, வணக்கம், நெய்தல் அங்காடி. அம்மா அது சொல்லுங்கம்மா. அப்போ நல்ல அழகாக நல்ல மீனுமா, 1.5 கிலோப்பா, விருந்தாளி. சரிங்கம்மா, முகவரி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வெட்டி அழகாக அப்படி எங்கால் போட்டு அழகாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான். யாருவேன்? கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க? உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமாக அதில் வேலை செஞ்சுருப்பான். தொடர் வண்டி இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி? இப்போ இராணுவ வீரன்லாம் நம்மால் நினச்சிட்டு இருக்கியா கவர்மெண்ட்டுன்னு? 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். துப்பாக்கி யார்கிட்ட வாங்கினேன்? பீரங்கி யார்கிட்ட வாங்கினேன்? ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸ்கிட்ட, பீரங்கி இஸ்ரேல்கிட்ட, துப்பாக்கி ரஷ்யாட்ட. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்ற போகிற? பேச மாட்டேற? கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில். அப்படி வீரமாக பேசுகிற நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் 11 மாவட்டங்களுக்கு, சிரிக்காத, 11 மாவட்டத்திற்கு மேலே பல மலைகளுக்கு பேர் வச்சு, சீனாவில் பேர் வச்சு 30 இடத்துக்கு மேலே அவன் போர்டு வச்சுட்டு போயிட்டான், பழக வச்சுட்டு போயிட்டான். சீனா அருணாச்சல பிரதேசத்துலேருந்து சீனாவுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஓ நாடு அருணாச்சலம், ஏன் நாடு வான்ட்டான். ஏன் அந்த வாய்ஸ் ஒன்றுங்கானா? ஏன் அமைதியாக இருக்கிய? ஆசாத் காஷ்மீரை மீட்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம், கச்சத்தீவு மீட்போம், அருணாச்சல பிரதேசம். ஒரு தடவை சொல்லுங்களேன், ஏன்? உண்மையிலே இராணுவம் வச்சிருக்காங்க. நீ ஆள் இப்படி யோசிச்சு பாரு. இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்தறுத்து கொலை செய்தி வந்ததில்ல? அப்போ அம்மா சுஷ்மா சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சு. கழுத்தறுத்து எப்படி கொண்டா? எங்கால கையில் தான் துப்பாக்கி இருக்கும்ல, ஏன் சுடலை? துப்பாக்கி இருந்தது, ஒரு பெட்டி இருந்தது, அதில் தோட்டா இல்லை. அவன் அது எதிரி வந்தான், எதிர்வினை தாக்குதல் இல்லாமல் சும்மா நின்று அந்த துப்பாக்கி வச்சு எதுக்கடா ஒரு தோட்டா வீணாக்கணும்னு கத்தி வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான். எவனாவது மறுத்துறா? இப்படியே நான் இறங்கி அரணையூருக்கு போயிடுறேன் சொல்லியிருப்பா. யதார்த்தத்தை புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை. இந்த நாட்டை காக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலாக மாறிடணும். மாசத்தும் சொல்றாமார், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்றான். அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு. கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாது துப்பாக்கி தூக்காத மக்கள் இராணுவமாக தமிழ் தேசியன மக்கள் மாறணும். இல்லைன்னா முடிஞ்சிடும். 1.5 கோடி இந்தியன், மறுபடி பிஜேபி இருந்தால் 1.5 கோடி இந்தியன், 3 கோடி. நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியாக மீச்சு போயிட்டே இருப்பான். 3 கோடி பேர் வந்து விட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கையை கொடு, வாழ இடம் கொடு, அவனுக்கு வேலை கொடு. ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய், அரசியல் அவன்கிட்ட போகும், அதிகாரம் அவன்கிட்ட போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய்.